26, 27 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு நம்முடைய தாயையும் அருகே நின்று நமக்கு அன்பான சீஷரையும் கண்டு நம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை கண்ணிடமாய் ஏற்றுக்கொண்டான். வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த சிலுவையில நமக்காக இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிற அந்த வேளையில ஆண்டவர் மூன்றாவது வார்த்தையாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், அவர் அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நேரத்துல அவருக்கு பக்கத்துல ஒரு சீஷனும், அன்பான சீஷன் யோவானும், இன்னும் அவங்களுடைய தாயார் மரியாள் அவங்களும் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமா இருந்தவங்க தான் இந்த மரியாள். இந்த மரியாளுடைய கர்ப்பம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு காரணமா இருந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக மரியாள் வயிற்றுல பிறந்தவர் அல்ல, அதுக்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆதி முதல்ல இருந்தே அவர் இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனா அவர் இந்த பூமியில மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு ஒரு கன்னியோடைய கற்பம் தேவைப்பட்டது. அதற்கு ஆண்டவர் மரியாதை பயன்படுத்தினார். ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணார், அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை இந்த இடத்துல அவர் செய்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, அவருக்கு இருக்கிற அந்த கடைசி நேரத்துல ஒரு முக்கியமான பொறுப்பு, ஒரு முக்கியமான கடமையை அவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு, நிறைவேற்றுகிறார். என்னவென்று சொன்னால், தன் தாயை ஆதரிப்பதற்கு இனி அவர் என்ன பண்ண முடியாது, மாம்ச பிரகாரமா அவங்கள பார்த்துக்க முடியாது. அதனால தமக்கு உண்மையா இருக்கிற எல்லா சீசர்களும் விட்டு ஓடி போனாலும் அவர் மேல அன்பா இருக்கிற, அவர் மேல நேசமா இருக்கிற தன்னுடைய சீசனுக்கு என்ன பண்றாரு, அவங்க தாயாரை ஒப்பு கொடுக்கிறாரு. அதான் சொல்றாரு, அந்த தாயாகிய மரியாதை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தமக்கு அன்பா இருந்த சீசனை பார்த்து, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் முதல் அந்த சீசன் என்ன பண்ணான், மரியாதை தன்னுடைய சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டான். கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும் யாரு, யோவான் என்ன பண்ணாரு, இந்த தாயை ஆதரித்தார். இப்பொழுது கூட நமக்கு இந்த பூமியில ஒரு கடமை இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில நமக்கு ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்காரு, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே. நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க. ஹல்லேலூயா. நமக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை போல நாமளும் என்ன பண்ணுவோம், அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும். அப்பா அம்மா மேல அன்பு காட்டணும். ஹல்லேலூயா. அப்பா அம்மாவை கைவிட்டுறக்கூடாது, அவங்கள நேசிக்கணும். ஹல்லேலூயா. இங்க ஒரு வசனத்துல நம்ம பார்ப்போம், இயேசு கிறிஸ்து வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தைன்னு சொன்னா, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 15:4 ஒரு வார்த்தை சொல்லி கடிந்து கொள்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது மிதிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரிசேய வேதங்கள் பார்த்து பழைய ஏற்பாட்டுல இப்போ அந்த நாட்கள், இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள்ல பரிசேயர் வேத பாரகரும் நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க. அதுல சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாரம்பரியமா நடந்து கொள்றாங்க, ஆண்டவருடைய கற்பனையை விட்டு விலகுறாங்க. ஆண்டவருடைய கற்பனை என்னன்னு சொன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணலாம் அவங்களை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள் ஆண்டவர் பெற்றோருக்கு அவ்வளவு கனம் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா வேத பார்வை பரிசேயர் என்ன பண்றாங்களாம், 5வது வசனத்துல அவர் சொல்லும் போது, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது
கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அபமாக்கிறீர்கள். அப்போ இந்த பரிசேய வேத போறவர் என்ன பண்ணலாம், மனுஷனுடைய கற்பனையை உபதேசமா போதிச்சு நீங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா போதும், அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்துட்டா போதும், அவங்கள வந்து கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு உபதேசத்தை கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொன்ன கற்பனை என்னன்னா கனம் பண்ணணும். கனம் பண்ணா கடைசி வரைக்கும் அவங்கள நாம தான் பார்த்துக்கணும். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது, சின்ன வயசுல இருந்து வாலிப வயசு வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பெற்றோர் வந்து நம்மளை தாங்கி நம்ம நேசித்து நம்மளை வந்து ரொம்ப அதிகமா நேசித்து நமக்காகவே உயிர் வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள அந்த முதிர் வயதுல அவங்க வயசாகிற டைம்ல நாம வந்து என்ன பண்ணோம், அவங்கள ஆதரிக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான தங்க இடம், அவங்களுக்கு தேவையான அன்பு, அவங்களோட ஐக்கியம் நமக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்களோட வச்சுக்கணும். அவங்கள வந்து கைவிட்டுறக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்ல, அவங்கள வந்து கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 20:12 உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த 10 கற்பனைகள்ல 5வது கற்பனையாக ஆண்டவர் மிக முக்கியமான காரியத்தை அவர் நமக்கு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்நாள், நம்முடைய ஆயுசு நாள் பெருகணும்னு சொன்னா, நம்ம நல்லா ரொம்ப நாள் வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு சொன்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணுமா. அவங்கள வந்து கண்ணீர் சிந்த வச்சிடக்கூடாது, அவங்கள வந்து தனிமையில விட்டுறக்கூடாது, கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுறக்கூடாது. ஆனா இன்னைக்கு தேசத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஆதரவு இல்லாம பிள்ளைகளால் கைவிடப்பட்டு ரொம்ப அனாதையை போல இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் போய் அவங்கள பார்க்கும்போது அவங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டம் வந்து, என் பையன் என்னை கைவிட்டுட்டான், என் பையன் ஒரு திருமணம் பண்ணி கொண்டு மருமகனால என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் சிந்துறாங்க. ஆனா அது வந்து சாபத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் கண்ணீர் சிந்தனா அது அந்த பிள்ளைகளுக்கு சாபம். ஹல்லேலூயா. கூட அந்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு, யாத்திராகமம் 21:15 தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமா கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தகப்பனையாவது தாயாவது யாராவது அடிச்சான்னு சொன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பழையப்படலாம், கொலை செஞ்சிருவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த சட்டமாவே ஏற்றிருக்காரு. அந்த நாட்கள்ல தகப்பனை அடிக்கிறாங்க, தாயை அடிக்கிறாங்க, அது பாவம், அது சாபத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தன் தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமா கொலை செய்யப்பட கடவன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யாராவது தாயும் தகப்பனையும் சபிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில சாபம் வரும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, தன் தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தன் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாராவது தகப்பனையாவது தாயாவது நீ ஏன் என்ன பெத்த அப்படின்னு அப்பாவையாவது அம்மாவையாவது யாராவது கேட்டான்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில சாபம் வரும். அவங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறனுடைய தீபம் காரிலே அணைந்து போகும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 20:20 ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. யாரையாவது தகப்பனை தாயாவது அடிக்கிறதோ சபிக்கிறதோ இல்லைன்னா அவங்கள வந்து கேள்விக்கு நீ ஏன் என்னை பெத்தன்னு சொல்லி அவங்கள வந்து தூஷிக்கிறதோ, இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில சாபம் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, தண்டிப்பார். ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நீதிமொழிகள் 23:22 சொல்லுகிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே அப்படின்னு சொல்லுது. அவங்க வயசானாலும் அவங்க சொல்ற பேச்சு, அவங்க வந்து கர்த்தருக்குள்ள ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க சொல்ற ஆலோசனை நமக்கு பொருத்தமானதா இருக்கும், ஏற்றதா இருக்கும். அப்போ வந்து அந்த வசனத்துக்கு நாங்க என்ன பண்ணோம், அவங்க சொல்ற காரியத்துக்கு அவங்கள அசட்டை பண்ணக்கூடாது, அவங்கள மதிக்காம போகக்கூடாது. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், மதிக்கணும், அவங்க சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்புறம் சொல்லியிருக்காரு ஆண்டவர் 1 தீமோத்தேயு 5:4 பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள், அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. பெற்றோர் நமக்கு நம்ம வாழ்நாள் வரைக்கும் நம்ம அதிகமா நேசிச்சு அதிகமா நன்மைகளை செஞ்சவங்க
நம்முடைய பெற்றோர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமான நன்மைக்கு நம்ம படிக்க வச்சு நம்மளுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை தேடப்படி வேலை வரைக்கும், வேலை கிடைக்கிற வரைக்கும் நமக்கு நல்லா என்ன பண்ணாங்க, ரொம்ப நன்மை செஞ்சாங்க. ஹல்லேலூயா. நம்மள அக்கறை அதிக கரிசனம் உள்ளவங்க நம்முடைய பெற்றோர். ஹல்லேலூயா. அவங்க செஞ்ச நன்மைக்கு பதில் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அது நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, உபாகம் 5:16 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துல நீ நல்லா இருக்கணும், நீ உன் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணணுமா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம், தகப்பன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அவங்கள மறக்க கூடாது, அவங்கள புறக்கணிக்க கூடாது, அவங்கள கைவிடக்கூடாது, அவங்கள ஆதரிக்கணும். அவங்கள முடிவு வரைக்கும், அவங்க மரண காலம் வரைக்கும் நாம தான் அவங்கள என்ன பண்ணோம், அவங்க தேவையானதை சந்திச்சு அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள விசாரிக்கணும். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நம்மளை நாம் நிதானிப்போம், இந்த காரியத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நாம் வாலிப பிள்ளைகளா இருக்கிறவங்க வரும் நாட்களில் நம்ம தகப்பனும் தாயும் ஆதரிக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும், அவங்க மேல அன்பு காட்டணும், அவங்கள விசாரிக்கணும், அவங்கள கைவிற்றக்கூடாது. இப்பொழுது கூட நம்ம மனசுல நம்ம கரங்களை வைத்து ஆண்டவரே இந்த வேத வார்த்தையின்படியாக எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, நாங்களும் உண்மை போல ஆண்டவரே தகப்பனை தாயை நேசிக்கிறவர்களாக அன்புள்ளவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வேத வார்த்தை மூலமா எங்க தேசத்துல எத்தனையோ பெற்றோர்கள் கைவிடப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே, அந்த அத்தனை பெற்றோரை நீங்க ஆதரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய அன்பு வெளிப்படுவதாக. எந்தெந்த வீட்டுல எல்லாம் தகப்பனும் தாயும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நீங்க ஆசீர்வதித்து ஒரு அன்பை தந்து நீர் ஆதரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. ஏசப்பா நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனின் தாயை நாங்க நேசிக்க உதவி செய்யுங்க, உண்மை போல நேசிக்க உதவி செய்யுங்க, உண்மை போல எங்க கடமையை செய்ய உதவி செய்யுங்க. நமக்கு ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் பிதாவே.